அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு திமுக கூட்டணியில் உள்ள விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கூட்டணி அழைப்பு விடுவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த அழைப்பை யாரும் ஏற்கவில்லை. மாறாக அவருக்கு தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில விசிகவின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய பதிலடி என்பது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நோக்கம் எங்கள் வளர்ச்சி அல்ல, எப்படியாவது திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்தி விடுவது என்ற நோக்கத்தில்தான் இப்படி அவர் அழைத்திருக்கிறார். சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் அவர்களுடைய பதிலடி என்பது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு அழைப்பு விடுவித்திருப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவை என்று பதிலடி கொடுத்திருக்கிறார். சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரித்திருப்பது ரத்தன கம்பளம் அல்ல, மாறாக வஞ்சக வலை விரித்திருக்கிறார் என்று பதிலடி கொடுத்திருக்கிறார். குறிப்பாக சங்கிகளின் அடிமை எடப்பாடி பழனிசாமி அவர்களே, திமுக கூட்டணியினுடைய ஒற்றுமையை எப்படியாவது கலைத்து விடலாம் என்கின்ற உங்கள் எண்ணம் ஒருபோதும் நடக்காது. ஏனென்று சொன்னால் இது பணத்திற்காக சேர்ந்த கூட்டணி அல்ல, கொள்கைக்காக சேர்ந்த கூட்டணி, சுயநலத்திற்காக சேர்ந்த கூட்டணி அல்ல, சுயமரியாதைக்காக சேர்ந்த கூட்டணி, மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்காக சேர்ந்த கூட்டணி, கட்சியை காப்பாற்றுவதற்காக அல்ல, இந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக சேர்ந்த கூட்டணி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளையும் உணர்வுகளையும் பாதுகாத்திட, சமூக நீதியை நிலைநாட்டிட, எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் நடைபெற்று வருகின்ற திராவிட மாடல் ஆட்சி 2026 மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அரியணையில் அமர்ந்து மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவர் இந்த தமிழ்நாட்டை வழிநடத்திட, மக்களை பாதுகாத்திட, சமூக நீதி ஆட்சியை நிலைநாட்டிட என்றும் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணி என்றைக்கும் துணை நிற்கும் என்கின்ற ஒரே நேர்கோட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நோக்கம் மட்டுமல்ல, சங்கிகளின் நோக்கமும் ஒருபோதும் ஈடேறாது.